ஹாய்ங்க. நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு தாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இன்ஸ்டாகிராமில் பஞ்சுங்கிற ஒரு மங்கியோட ஸ்டோரி ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்ருக்கு. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஜப்பானில் இருக்க ஒரு ஜூவில் ஜூலை 2025 பஞ்சுன்னு ஒரு மங்கி பிறக்குது. அதோட மங்கியோட ஃபர்ஸ்ட் டைம் பேரண்டிங்கிறதுனால அதை இக்னோர் பண்ணிடுது, டேக் கேர் பண்ணிக்கல. ஆஃப்டர் தட் அதை இச்சிகாவா சிட்டி ஜூக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அங்கேயும் மற்ற மங்கிஸ் அதை இக்னோர் பண்ணிக்கிது. ஸோ அதால் அடாப்ட் ஆகி அங்கே இருக்க முடியல. ஸோ அதுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கிற ஜூ ஆர்கனைசர்ஸ் அதுக்கு ஒரு சாஃப்ட் டாய் கொடுக்குறாங்க. அது ஒரு சாதாரண பொம்மை தான். பட் பஞ்ச் அதை ஒரு சேஃப்டியாக கம்ஃபர்ட்டாக யூஸ் பண்ணிக்குது. எங்கே போனாலும் அதை எடுத்துகிட்டே போகுது, அது கூடவே தூங்குது. யாராவது கிட்ட வராங்கன்னா கூட முதல்ல அதை வச்சு தான் ஃபேஸ் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மங்கி அங்கே யாரோட அக்செப்டன்ஸ்க்காகவும் வெயிட் பண்ணல, என்னை யாராவது ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெக் பண்ணல. அது தன்னோட கம்ஃபர்ட்டை தானே க்ரியேட் பண்ணிக்கிச்சு தனக்கு கிடைச்ச விஷயத்த வச்சு. நம்மளும் அதே மாதிரி தாங்க லைஃப்பில். யாராச்சும் மெசேஜ் பண்ணுவாங்களா, கால் பண்ணுவாங்களா, நம்மளை புரிஞ்சுக்குவாங்களா, நம்ம வேல்யூவை புரிஞ்சுக்குவாங்களான்னு வெயிட் பண்ணிவிட்டு லைஃப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் ஃபைண்டிங் யுவர் செல்ஃப், ஸ்டார்ட் ஹோல்டிங் யுவர் ஓன் பீஸ். சம்டைம்ஸ் லோன்லியாக இருக்கிறது பனிஷ்மெண்ட் இல்லைங்க, இட்ஸ் எ ப்ரிப்ரேஷன். பிகாஸ் த டே யூ ஸ்டாப் பெக்கிங் ஃபார் அக்செப்டன்ஸ், அந்த நாளில் இருந்து தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆரம்பிப்பீங்க. அக்செப்டன்ஸ்க்காக எப்போவுமே வெயிட் பண்ணாதீங்க. உங்கள் கம்ஃபர்ட்டை நீங்களே பில்ட் பண்ணுங்கள். உங்களோட ஹாப்பியஸ்ட் வேர்ல்டை நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க. பாய்.